இந்த வாரம் அலுவலகத்தில் தங்களுக்கு எதிராக செயல்பட்டு வந்தவர்களுடைய ஆதிக்கம் குறையும். ஆதலால் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். மனம் நிம்மதி பெற தியானம் செய்யுங்கள். தொழிலில் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்பட்டு எந்த தடையும் இல்லாமல் தொழில் அபிவிருத்தி இருக்கும். நல்ல லாபத்தையும் பார்க்கலாம். முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் அதிகமாக உழைக்க வேண்டியதாக வரலாம். சிறு பிரச்சனைகள் கூட டென்ஷன் ஆவீர்கள். சிலருக்கு அலர்ஜி தொந்தரவுகள் வந்து நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வீட்டில் தேவையான அனைத்தும் வசதிக்கேற்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகின்றன. உத்தியோகத்தில் நல்ல அனுபவசாலிகளின் அறிவுரைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். எதிர்பார்த்த பண தேவை பூர்த்தியாகும். பெண்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். மாமியாருடன் நல்லுறவு நீடிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும். வீண் விவகாரங்களுக்கு செல்ல வேண்டாம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். திடீரென்று அவசர முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை நீடிக்கும். உல்லாச பயணம் செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ராசிநாதன் சந்திரன் சஞ்சாரத்தால் வாகனங்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் நீங்கும். திருவோணம் வீடு மனை வாங்க எடுக்கும் முயற்சிகள் சற்று தாமதமாக நடக்கும். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை. திருமண முயற்சிகள் கைகூடும். தடைப்பட்ட பணவரத்து தடை நீங்கி கைக்கு வந்து சேரும். குழந்தைகள் பற்றிய மனக்கவலைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். அவிட்டம் 1, 2 பாதங்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய மாற்றம் உண்டாகலாம். சொத்துக்கள் மூலம் கிடைக்க வேண்டியவை இழுபறியாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். எதிர்ப்புகள் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாற்றி சாற்றி வழிபடுங்கள்.